இன்னைக்கு பெங்களூர்லே உழுக்கின ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவோட மிகச்சிறந்த 100 பெண்மணிகளில் ஒருத்தராக இருந்த ஒரு பெண்மணி, அவங்களோட தன்னுடைய 4 வயது ஒரு சிறுவன், அதாவது அவங்க மகனை அவங்க கையாலேயே கொன்னுருக்காங்க. அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அவங்க அந்த 4 வயது, அதாவது தான் பெற்ற மகனையே கொன்னாங்க அப்படின்றதையும், அவங்கள சுற்றி நடந்த பின்னணி என்ன, ஒரு சிஇஓ, ஒரு ஐடி கம்பெனியை வச்சு பெங்களூர் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் நிறுவனர், அவங்க தான் அந்த கம்பெனியோட சிஇஓவாக இருக்காங்க. அவங்க ஏன் இந்த நிலைமைக்கு போனாங்க, தன்னுடைய மகனை கொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இன்றைக்கி பல பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. போலீஸ் அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. கடந்த ஜனவரி 8ஆம் தேதி நடந்த சம்பவம் இது. அதாவது பெங்களூரில் சிஇஓவாக இருக்காங்க சச்சனா சேத் அப்படின்ற 39 வயது பெண்மணி. அவங்க வந்து மைண்ட்ஃபுல் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து ஐடி கம்பெனியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த கம்பெனியோட நிறுவனர். இவங்க வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கல்கட்டா, மேற்கு வங்காளத்தில் உள்ள கல்கட்டாவில் தான் பிறந்து வளர்ந்தது, படித்தது எல்லாமே அங்கே தான். அவங்க அமெரிக்காவை போய் படிச்சிருக்காங்க, டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 39 வயசு. வெங்கட்ரமணா அப்படின்ற கேரளாவை சேர்ந்த அவரும் ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்ச ஒருத்தர் தான். அவரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது பெங்களூரில் ஒன்றா இருக்கும்போது லவ் பண்ணி 2010 வந்து 2 பேரும் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2010 2019 கொரோனா டைமில் வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அதாவது சச்சனா சேத் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை வளருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இடைப்பட்ட நாட்களில் 2 பேருக்குள்ளே ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகி 2 பேருக்குள்ளேயும் மன வருத்தம் அதிகமாகி சண்டை சச்சரவுகள் அவங்க குடும்பத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. இந்த வெங்கடரமணா வந்து கேரளாவை சேர்ந்தவர். பெங்களூரில் போயிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அவங்க ஐடி கம்பெனி ஆரம்பிக்கல, 2 பேரும் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. பெங்களூரில் ரெசிடென்சி சாலை அப்படின்ற ஏரியாவில் தான் தனியாக ஒரு குடியிருப்பு, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதில் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை 2020 பிறக்குது. குழந்தை பிறந்த அந்த காலகட்டத்திலேயே 2 பேருமே போயிட்டு கோர்ட்டுக்குள்ளே போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து வெங்கடரமணா வந்து இந்தோனேஷியா போயிறார். இந்தோனேஷியாவில் பெரிய ஒரு ஜாப் ஆஃபர் கிடைக்கிது, பெரிய இடத்துல ஒரு பெரிய கம்பெனியில் அதிக சம்பளத்தோடு கிடைக்கிது. ஸோ அவர் அங்கே போயிடாரு. இவங்க தன் மகனை பெற்றெடுத்து இவங்களே வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த கம்பெனியை, இந்த மைண்ட்ஃபுல் கம்பெனி அப்படின்ற கம்பெனி வந்து ஐடி நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நிறுவனர் சிஇஓ அவங்க தான். ஸோ ஆரம்பித்து ஒரு 2024 இப்போ நடந்துட்டு இருக்க டைமில் இந்தியாவின் மிகச்சிறந்த பெண்மணிகள் 100 பெண்மணிகளில் இவங்களும் ஒருத்தங்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு பெண்மணி பயங்கர மன உளைச்சலாக ஆயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, டைவர்ஸ் 2 பேருக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்கல்ல, அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணி கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா 2022 நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் வந்து தன்னுடைய மகன்கிட்ட பேசுகிறதுக்கு மட்டும் வாய்ப்பு வந்து அந்த வெங்கடரமணாவுக்கு வந்து அளிக்கிறாங்க கோர்ட். அதாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா நீங்கள் ஃபோனில் பேசலாம், இல்லை நேராக கூட பேசலாம். அப்படி பேசுறதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. ஆனால் குழந்தைய வந்து அந்த பெண், அதாவது சச்சனா சேர்த்துருக்காங்களா, அவங்க தான் வளர்க்கணும், அதாவது அம்மா தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் தீர்ப்பு கொடுத்துறாங்க. இந்த தீர்ப்பு வந்து சச்சனா சேத்துக்கு வந்து பிடிக்கவில்லை. ஏன்னா கணவரை சுத்தமாக பிடிக்கல. அதனால் இந்த இந்த தீர்ப்பையும் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இது நாட்கள் நகர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க கோவாவுக்கு டூர் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்துக்கிறாங்க. நட்சத்திர ஹோட்டல்ன்றாங்க, இன்னும் ஒரு பக்கம் அப்பார்ட்மெண்ட்டுன்றாங்க, சரியாக விவரம் தெரியல. ஆனால் ரூம் எடுத்து தங்குறாங்க. ரூம் எடுத்து தங்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலில் தங்குறாங்க. 6ஆம் தேதி தங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் போகிறாங்க, வெளில போகிறாங்க, வராங்க. 7ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஹோட்டலில் வெளியிலே வரல. அவங்க வெளியிலே வரலன்ற போது 7ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு, அதாவது அன்டைம், அது விடிஞ்சா 8ஆம் தேதி அன்னைக்கு அன்டைம் என்ன பண்ணுறாங்க, 1 மணி போல் லாபிக்கு, அதாவது அந்த கீழே உள்ள ஹோட்டல் ரூமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி எனக்கு அர்ஜெண்ட்டாக வந்து நான் வந்து பெங்களூர் போகணும், ஸோ எனக்கு வந்து அர்ஜெண்ட்டாக டாக்ஸி புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே வேலை பார்த்துட்ருக்கிற அந்த
மேனேஜர் இருப்பாங்கள்ல, அந்த ஹோட்டல் மேனேஜர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில், இந்த டைமில் உங்களுக்கு வந்து டாக்ஸின்றது அதிகமான தூரம் பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 12 மணி நேரம் 16 மணி நேரம் பயணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு வந்து டாக்ஸின்றது கிடைக்காதுங்க. டாக்ஸிக்கும் ரொம்ப அலையணும். அது வேணாம், உங்களுக்கு இப்போ தான் ஃப்ளைட் இருக்குல்ல, ஃப்ளைட்டில் போகலாமே அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு டாக்ஸி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி டாக்ஸி வந்து புக் பண்ணுறாங்க. நைட்டு 1 மணிக்கு, விடிஞ்சா 8ஆம் தேதி 7ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு இது நடக்குது. 1 மணிக்கு அந்த டாக்ஸி கிளம்புது. டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட சூட்கேஸெல்லாம் கொண்டு வரும்போது பார்க்குறாங்க, சில சூட்கேஸ் வந்து நிறைய சூட்கேஸாக எடுத்து வராங்க போல். அதில் வந்து ஒரு சூட்கேஸ் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. அப்பயும் கேட்குறாங்க, இல்லை நான் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணி திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் வந்து பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க, வேலை பார்க்குறவங்க, நீங்கள் வரும்போது மகனோட, தங்களோட 4 வயது மகனோட வந்தீங்க, இப்போ எங்கே அந்த மகன், உங்களோட பையன் எங்கே அப்படின்ற கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி, அவங்க சிஓ இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, சச்சனா சேத் தன்னுடைய மகனை வந்து இங்கே எனக்கு ரிலேட்டிவ் வீடு இருக்குது, அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, நான் போகிற வழியில் பிக்கப் பண்ணிப்பேன், இல்லை அவங்களே கூட வச்சுப்பாங்க, நான் வந்து அப்புறமா நான் அர்ஜென்ட் ஒர்க்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி மழுப்புற மாதிரி சில பதில்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கேட்கல, அதை வந்து பெருசாக எடுத்துக்கல மேனேஜ்மெண்ட்டு, அனுப்பிச்சி வச்சிடறாங்க. டாக்ஸியில் அவங்க நைட்டு 1 மணிக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. எங்கே, பெங்களூர் நோக்கி வந்துட்டுருக்காங்க. கோவாவிலேருந்து ஹைவேயில் வந்துட்டுருக்காங்க. விடிய கிளம்புற வந்து அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ள அந்த ஊழியர் வேலை செய்கிறவங்க போகிறாங்க. போகும்போது அந்த ரூமை பார்க்குறாங்க. சில பல விஷயங்கள்லாம் சந்தேகத்துக்கு இடம் அளிக்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய இடங்களில் ரத்தம் ஊற்றி கிடக்கு, அதை தொடச்சிருக்காங்க. அங்கே யூஸ் பண்ண டவலில் ரத்தம் இருக்குது. ஒரு மாதிரியாக அந்த கவுச்சி வாடை அடிக்கும்ல, ஒரு மாதிரி கவுள் வாடை, அந்த மாதிரி வாடை அடிக்குது. சந்தேகப்பட்டு உடனே நிர்வாகத்துக்கு சொல்கிறாங்க. நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோட்டல் நிர்வாகம் உடனே போலீஸ் தகவல் சொல்லி போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆனது, இங்கே யார் தங்கியிருந்தா அப்படின்ற டீட்டெயிலை விசாரிக்கவும் இந்த மாதிரி வந்திருந்தாங்க. அவங்க ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஸோ சந்தேகம் வருது. அதை வரும்போது அவங்க பையனை கூப்பிட்டு வந்தால், போகும்போது அந்த பையன் இல்லை. ஸோ எது நடந்திருக்கு அப்படின்னு ஹோட்டல் நிர்வாகம் சொல்லவும் உடனே என்ன பண்ணுறாங்க, டாக்ஸி டிரைவர், அந்த டாக்ஸி கூப்பிட்டு போனாங்க இல்லையா, அந்த டிரைவர் நம்பர் அங்கே ஹோட்டலில் இருக்கும்ல, உடனே அவங்களுக்கு ஃபோன் அடித்து, இந்த மாதிரி எந்த இடத்துல போயிட்டுருக்கீங்கன்னா, நான் வந்து கர்நாடகா மாநிலம், கர்நாடகா தாண்டி பார்டர் வந்துடுறாங்க. வந்துட்டு சித்திரதுர்கா அப்படின்ற ஏரியாவில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள்ட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. யார், டாக்ஸி டிரைவர் வந்து அந்த சச்சனா சேத்துக்கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்து பேசுகிறாங்க, எங்கே, ஏன் நீங்கள் காலி பண்ணிட்டு போகிறீங்க, எங்கே உங்கள் மகன் எங்கே அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க. அந்த அட்ரஸில் வந்து என்னுடைய மகன் அங்கே இருப்பான், அதாவது அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட அட்ரஸ்ன்றத ஒரு டூப்ளிகேட் அட்ரஸ் அப்படி இல்லை. உடனே டாக்ஸி டிரைவருக்கு மறுபடியும் அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, நீ பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த போலீஸ்ட்டை கொண்டு ஃபோனை கொடு அப்படின்னு சொன்னால், அந்த சித்திரதுர்கா ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த டாக்ஸி டிரைவர் போகிறாரு. போயிட்டு போலீஸ்கிட்ட வந்து, அங்கே உள்ள போலீஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி கோவா போலீஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்கும். அந்த போலீஸ்கிட்ட ஃபுல் தகவலை சொல்லி அவங்கள பிளாக் பண்ணுங்கள், அவங்கள அங்கேயே பிடிச்சி வைங்க, விசாரிங்கன்னு சொன்னோன்னா கோவா போலீஸ் விரைந்து அங்கே டக்குன்னு போயிடுறாங்க. போயிட்டு விசாரிக்கும் போது வந்து, என் மகன் வந்து அதிகமான காப் சிரப், அதாவது சளிக்காக இருமலுக்காக கொடுக்குற சிரப்பு வந்து அதிகமாக குடிச்சிட்டான், மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த ரூமுக்கு போகிறப்பயே காப் சிரப்பு வந்து 2 பாட்டில் எடுத்திருக்காங்க. அதாவது பெருசாக ஒரு சின்ன பாட்டில் ஒன்று எடுத்திருக்காங்க. அது எங்கே வாங்கினா, அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஊழியர்கிட்ட காசு கொடுத்தா வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க, என் மகனுக்கு வந்து சளி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப் சிரப்பை அங்கேயே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த காப் சிரப்பில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு போலீஸ்காரங்க ஒரு சந்தேகத்துக்கு இடம் அளிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. உங்கள் கையில் என்ன ரத்தம்னு பார்த்தா, கையில் வந்து அவங்க கிழிச்சிருக்காங்க, பயங்கரமாக கிழிச்சிருக்காங்க. அதை வந்து சொல்ல மறுக்கிறாங்க. வந்து அது ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து கையில் வெட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் மகன் இறந்த துக்கத்தில் நானும் இறந்துடான்னு சொல்லிட்டு கையை வெட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மகன் வந்து தானாக தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு, மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டான். ஸோ நான் வந்து பெங்களூருக்கு என்னுடைய வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், இது சொன்னால் பிரச்சனையாகவும் என் வீட்டுக்காரர் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கார், 2 பேர் டைவர்ஸ் ஆச்சு, இந்த மேட்டரை சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களும் நம்பிடுறாங்க. ஸோ நைட்டு அதாவது 10ஆம் தேதி இரவு என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க தன்னுடைய பாணியில் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அந்த சச்சனா சேத். என்ன அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டை சுத்தமாக பிடிக்கல, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுது. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் தன்னுடைய மகன்கிட்ட அவன் வந்து பேசுகிறது சுத்தமாகவே பிடிக்கல. அதாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை என் பையனோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கல, அவங்க வீடியோ காலில் பேசுறது பிடிக்கல. ஏன்னா இந்தோனேஷியா இருக்கார் இல்லையா, வீடியோ காலில் பேசுவாராம். வீடியோ காலில் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்தமாரி தான் எனக்கு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க, வீடியோ கால் பண்ணாங்க.
நான் என் பையன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லாமல் அந்த ஹோட்டல் ரூமில் இருக்கிறப்போ இஷ்டமே இல்லை. பையன் தூங்குறான்னு சொல்லி நான் சமாதானப்படுத்தினேன். ஆனால் கேட்கல. மறுபடியும் என்னை இரிட்டேட்டிங் பண்ணிகிட்டே கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என் பையனும் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் நான் அந்த காப் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, இருமல் மருந்து, அந்த இருமல் மருந்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்தேன். அவன் வந்து தூக்க இதுக்கு போயிட்டான், அதாவது ஒரு மயக்க நிலைமைக்கு போயிட்டான். அப்போது நான் தலைவாணியை வச்சு அமுக்கி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெற்ற தாய், ஒரு சிஇஓ, நிறைய படித்தவங்க, டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க, இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த 100 பெண்கள், சிறந்த பெண்மணிகளில் ஒரு பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, இப்படியாப்பட்ட ஒரு ஈகோவால், எப்படி சொல்கிறது, கணவன் மேலே இருந்த ஈகோவால் தன்னுடைய குழந்தையே கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்காங்க. கொலை செஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தானும் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெரிய கத்திரிக்கோள் எடுத்து கையை குத்திருக்காங்க, பிளேட் எடுத்து கிழிச்சிருக்காங்க. ரத்தம் மட்டும் ப்ளீடிங் ஆகிருக்கு. ஆனால் அவங்க உயிர் போகல, அவங்க ஸ்டெடியாகவே இருந்திருக்காங்க. ஸோ வேணாம், இங்கே வச்சு வேணாம்னு சொல்லிட்டு குழந்தைய பேக் பண்ணி, சூட்கேஸில் பேக் பண்ணி, இறந்த குழந்தைய பெங்களூரில் கொண்டு போய் வச்சு தன்னுடைய வீட்டிலே தானும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு தான் நான் கிளம்பி டாக்ஸியில் வந்தேன். ஃப்ளைட்டில் வர முடியாது இல்லையா, இறந்த குழந்தைய தூக்கிட்டு. ஸோ அதனால் டாக்ஸியில் போகலான்னு நான் டாக்ஸியில் வந்தேன். அப்போ தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நடந்த இதை வாக்கு மூலமாக இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்கள ஜெயிலில் அடைச்சிட்டாங்க, அந்த சச்சனா சேத் அப்படின்றவங்க. மேற்கு வங்காளத்தில் பிறந்து பெங்களூர் ஃபாரின் போயிட்டு திருப்பி பெங்களூர் அதாவது அமெரிக்கா போய் படித்து போஸ்டன் காலேஜில் படிச்சிருக்காங்க. ஸோ அப்படி படித்து பட்டம் பெற்றவங்க, டாக்டரேட் பட்டம் பெற்றவங்க இங்கே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றெடுத்து, அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகிறப்போ தன்னுடைய கணவன்கிட்டே பேசுகிறது, அந்த குழந்தை பேசுறது பிடிக்காம ஒரு குழந்தைய, அந்த ஈகோ சொல்லுவாங்களா, அந்த ஈகோ எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கு பாருங்கள். ஒரு பெண்ணை அடிமுட்டாளாகிடுச்சு. எவ்வளோ தான் உயர படிச்சிருந்தாலும் தன்னுடைய ஈகோவானால் அந்த பொண்ணு அடிமட்ட ரேட்டுக்கு கொண்டு அவங்களோட புத்தி வேலை செய்யாமல் தன்னுடைய குழந்தைய கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத என்னால் யோசிக்கவே முடியல. ஈகோ தான் எல்லாத்துக்குமே காரணம். சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்காம போகிறது, போட்டி, நான் ஒன்று சொன்ன பதிலுக்கு பதில் பேசுறது, அது அப்படியே சண்டையாகி போட்டி, நீ அப்படி பண்ண நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு போட்டி மனநிலைமை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். இதை தவிர்த்துக்கலாம். ஒரு படித்தவங்க கொஞ்சம் யோசித்துருக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்துருக்கலாம். வீடியோ கால் தான், ஜஸ்ட் வீடியோ கால். தன் மகனை விட்டு அந்த சில அவங்களோட சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மகன் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாமே தன் மகன் தான் அப்படின்னு நம்பி தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படி இந்த மாதிரி மாறினாங்க, தன் மகனையே கொலை செய்கிற அளவுக்கு அந்த ஈகோ எப்படி கொண்டு போய் தள்ளிச்சு அப்படின்றத சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. மொத்தத்தில் மனிதர்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சில விஷயங்களில் முட்டாளாக, இந்த ஈகோவால் முட்டாளாக அடிமுட்டாளாக ஆயிடுறாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. ஆனால் இது முற்றிலும் தவிர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். தன் மகனை கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்க வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. இதை பற்றி அந்த பெண்ணோ, அந்த எப்படி சொல்கிறது, அந்த சிஇஓவாக இருக்கிற அந்த சச்சன் சேத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத, அவங்க ஏன் இந்த மனநிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். எனக்கு என்னென்னா, அந்த 4 வயசு பையன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்றது தான் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. வெரி பேட். பாய்.